வணக்கம் மக்களே, வாங்க நாம் இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்கை பற்றின ஒரு ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இது வந்து ரிவ்யூ கிடையாது, நான் பர்சனலாக டெக்கி எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ வாங்க. ஸோ seagate ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ வித் பாஸ்வேர்டோடு இருக்குது. ஸோ வாங்க இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்ப்போம். நான் யூஸ்வலாக வந்துட்டு இது வந்து என்னோடய செகண்ட் ஹார்ட் டிஸ்க்கு. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க்கே வந்து இதே மாதிரி வந்து தொலைச்சிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ லேப்டாப்பில் இருக்கிற இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எடுத்து இந்த மாதிரி கேஸ் கனெக்ட் பண்ணி நான் எக்ஸ்டர்னலாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி என் ஃபர்ஸ்ட் ட்ரைவ் வந்துட்டு ஒரு டைம் கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் ஃபுல்லாமே வந்து கத்தார், மெக்சிகோ, ஈக்குவடார், கொலம்பியா போன எல்லா ட்ரிப்ஸுமே வந்து இருந்தது. பாதி டேட்டாஸ் வந்து இருந்தது. ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்த ரெக்கவர் பண்ணேன். ஸோ கடைசியாக அது அவங்ககிட்டேருந்து ரெக்கவர் பண்ண முடியல. இது வந்து ரெண்டாவது. ஸோ இதுவும் இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. இதுலேயும் கொஞ்சம் ட்ராவலில் வீடியோஸ்லாம் எடுப்பேன், ஆனால் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ தேர்ட் டைம் இந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கினோம். ஸோ seagateலேயே வந்துட்டு நான் எக்ஸ்பேன்ஷன் வாங்கலாமா இல்லை ஒன் டச் வாங்கலாமான்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக செக் மட்டும் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் அலைஞ்சி தெரிஞ்சு ஸோ 4 பேர்கிட்ட கேட்டு எஸ்எஸ்டி ட்ரை பண்ணி எஸ்எஸ்டி வாங்கி அதை நம்ம எக்ஸ்டென்ஷன் கேஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அது இப்போ எல்லாமே ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு கடைசி ஒரு ஒன் இயரில் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் திரும்ப ஒரு நல்ல எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கே வந்து வாங்கிட்டேன். ஸோ seagate ஒன் டச் இது மார்க்கெட்டில் வந்து இப்போது 2026 வந்து ப்ரைஸஸ் வந்து அரௌண்ட் 7,175 to 7,550 8,500 வரைக்கும் எல்லா ஷாப்ஸ்லேயும் மாற்றி சொன்னாங்க. நான் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ seagate ஒன் டச் வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க். ஸோ நான் என்னென்ன கடையிலே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பாக்ஸு சிம்பிளாக தாங்க இருக்குது. ஸோ இதில் வந்து USB 3 இருக்குது, USB 3.6. ஸோ பவர் கார்டு இல்லாமல் நம்ம டேரெக்டாக பென்ட்ரைவ் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இது கூட எக்ஸ்டர்னல் கேபிள் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா USB பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எண்ட் வந்து இந்த 3.0 வந்துருக்கும். முன்னாடி seagateல வந்து பவர் கார்டு இருக்கிற கேபிள்ஸில் வந்து 2 எண்டுமே இந்த மாதிரி கேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு இதுலலாம். ஸோ நான் ஃபைனலாக இது வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் நாம் இந்த ஒரே ஒரு போர்ட் தான் இருக்கு. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் எண்டு வந்து டேரெக்டாக லேப்பில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கொடுத்தோடனே ஒன் டச்சுன்னு வந்து காமிக்க தெரியலைங்களா? மக்களே, இப்படி யூஸ்வலாக வந்து இன்சர்ட் பண்ணோடனே மேலே பாப்அப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து வரும். இதில் நம்ம பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி வந்து பார்ப்போம். ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இதில் அந்த லோகோ கொடுத்துருப்பாங்க பாருங்கள், seagate. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ரெஜிஸ்ட்ரேட் ஃபுல்லாமே சுற்றினாங்க. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ப்ரைஸு சேம் மாடல் வந்து சொன்னாங்க. ஸோ நானும் SSD ப்ரைஸு எல்லாமே அந்த என்கொயரி வந்து பண்ணேன். ஸோ ஆன்லைனோட ரெஜிஸ்ட்ரேட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு கடை ஒரு ரேட் வந்து சொல்லுவாங்க. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம்னா இப்படி செட்டப் பேஜ்குள்ளார் வந்து போய்ட்டோம்னா எங்களோட ஃபுல் நேம், ஃபர்ஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகும். ஸோ செக்யூரிட்டிக்கு வந்து போகும். ஸோ செக்யூரிட்டிக்கு போன உடனே இந்த இடத்துல வந்து இன்னொரு லாக்கர் டூல் கிட் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்குதுங்க. அதை நாம் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்குங்க. ஒரு 5 to 10 minutes வந்து ஆகும். ஸோ seagate சாஃப்ட்வேர் அதை டூல் கிட், லாக்கர் டூல் கிட் இது வந்து ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன்ஸ் எனக்கு வந்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ seagate வந்து ஒன் டச் எக்ஸ்பேன்ஷன், ஸோ ஒன் டச்சோட எக்ஸ்பேன்ஷன் கொஞ்சம் வந்து ரேட் வந்து கம்மியாக வந்து இருந்தது. ஸோ ஒன் டச்சில் வந்து என்னென்னா ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், இந்த ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ எஸ்எஸ்டி ப்ரைஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. என்ன நினச்சின்னா எஸ்எஸ்டி வாங்கிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் கேஸ் வாங்கிட்டு அதை ஹார்ட் டிஸ்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். பட் ஆனால் அது ரொம்ப ரேட்டு டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக வந்து இருந்தது. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு டூல் கிட் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஃபைனல். இது இன்ஸ்டால் ஆகவும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து எடுக்கும். இது ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தாங்க வந்து பாஸ்வேர்டு வந்து போடணும். ஸோ உங்களோட அந்த மேனுவல் வந்து கொடுத்துருப்பாங்க பாக்ஸில், அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நம்பர்ஸும் போடலாம், ஆல்ஃபபெட்ஸும் வந்து போடலாம். இப்போ அந்த யூசர் மேனுவலில் ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த கோடு வந்து என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. ஒரு 7 letters கோடு வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த கோட் வந்துட்டு எஸ்ஐடி போட்டு முடிச்ச உடனே நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் பேஜுக்கு வந்து போயிடுங்க. நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், செட்டப் வந்து முடிஞ்சது. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நம்பர்ஸும் கொடுக்கலாம், ஆல்ஃபாபெட்ஸும் வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு க்ரியேட் பாஸ்வேர்டுன்னு போட்டு அப்புறம் ரீசெட் கீ வேணும்னா கேட்கும். ஸோ அதை நீங்கள் வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்க வேண்டாம். நான் ரீசெட் கீ ட்ரை பண்ணேன், அது எனக்கு எதுவும் சரியாக வரல. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக நான் கேன்சல் பண்ணுறேன். நான் ரீசெட் கீயை வந்து எதுவுமே வந்து நான் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ நான் ரீசெட் கீ வந்து கொடுக்கல. நான் ரீசெட் கீ வந்து கொடுக்காமையே வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு உள்ளார போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் லோடிங்னு சொல்லி காமிச்சு உள்ளார வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது, பேக்கப் எடுக்க முடியுமான்ற அப்படின்ற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் மை கம்ப்யூட்டரில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளார வந்து போய்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ ஃபைனலாக இதோட ரேட் வந்து நான் என்ன C8 ஒன் டேஷ் வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து 7,175 வந்து வாங்கினாங்க எக்ஸாக்டாக. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ரிச் ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே நீங்கள் யார் அப்படின்றத நான் நிறைய டைம் போயிருப்பேன், நீங்களும் போயிருப்பீங்க. ஸோ நாம் யாருன்றதை வச்சு தாங்க அவங்க ப்ரைஸே வந்து சொல்லுவாங்க மோஸ்ட்லி. ஸோ 8,500லேருந்து ஆரம்பிச்சு கடைசியாக நான் 7,175க்கு எக்ஸாக்டாக வந்து வாங்கினேன். ஸோ நீங்களும் ஒரு 4-5 கடையில் வந்து என்கொயரி பண்ணுங்கள். ஒரு சில கடையில் வந்து நல்லா இருந்தது, இந்த டார்கெட் கம்ப்யூட்டர்ஸு அந்த மாதிரி. ஸோ நீங்களும் ட்ரை வந்து பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.